ஒருத்தர் 30,000 40,000 செலவு போக அவருக்கும் 60,000 மீறுது. ஆனால் அவருக்கு அந்த 60,000 வட்டி கட்டுறதுக்கே சரியாக போயிடும். கடன் வாங்கியிருப்பார். இப்போ அந்த மாதிரியான கேட்டகரியில் தான் கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. வருமானம் நல்லா இருக்கும், அதாவது வளர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி நல்லா இருக்கும். ஆனால் 7.5 சனி நடக்கிறதுனாலையும் ராகு கேதுக்கள் சரியில்லாமல் இருக்கிறதுனாலையும் அதோட வீரியத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அது சரியாக போயிடும். முன்னேற்றத்தை தராது, நம்முடைய பின்னடைவை உறுதியாக குறைக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? இந்த புரிதலோடு பலன்களை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வளர்ச்சியை தர முடியாது, பிரச்சனையின் வீரியத்தை உறுதியாக குறைக்கும். எல்லா விதத்திலும், அது பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் சரி, அதன் வீரியத்தை குறைக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போ உண்டு. அந்த விதத்தில் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஓரளவுக்கு வீரியம் குறையும். 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் என்ன சொல்லுதுங்க, உறுதியாக அந்த வீரியத்தை குறைச்சிருவார். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உத்தியோக இடமாற்றங்களுக்கு சிறப்பானதாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. உங்கள் ஜாதகப்படியும் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் கிட்டத்தட்ட அந்த வேலை மாற்றங்கள் கிடைச்சிரும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம். அதேபோல் என்ன நெருக்கடியான செலவுகள் வந்தாலும், என்ன நெருக்கடியான பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலும் அதை ஓரளவுக்கு ஈடுகட்டுற அளவுக்கு கையில் பணவரவு வந்துடும். கடனை முழுமையாக கட்ட முடியலனாலும் வட்டி கட்டுறதுக்காவது காசு வந்துடும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இது ஒரு நல்ல காணொலியும் கூட. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவ கிரகங்களில் குரு பகவானினுடைய பெயர்வை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். ஏன்னா நவக்கோள்களும் பெயர்ச்சி ஆகின்றன. வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகி 12 ராசி நேயர்களுக்கும் அவர் எங்கு அமர்ந்தாலுமே நன்மைகளை செய்வார். 12 வீடுகளிலும் நன்மைகளை செய்கின்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான். சில தீமைகளையும் தருவார். ஜென்மகுரு, அட்டமகுரு, சில அமைப்புகளில் வரும்போது தீமைகள் உண்டு. ஆனால் அந்த இடங்கள்லையும் அந்த வீட்டுக்கு ஏற்றார் மாதிரியான நன்மைகளை கொடுத்து தான் தீமையை செய்வார். அந்த விதத்தில் குரு பார்க்க கோடி நன்மை. நவ கிரகங்கள்லேயே அனைத்து விதமான சுபத்தன்மைகளையும் ஒரு கிரகம் தரும் அப்படின்னு சொன்னால் அது குரு பகவான். ரொம்ப நல்லவருங்க. வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார். அந்த விதத்தில் தற்பொழுது ரிஷப ராசிதனில் அமர பெற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று இப்பொழுது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து பெயர்ந்து மிதுன ராசிக்குள்ளாக செல்லுகிறார். அப்போது மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் மிதுன ராசியில் அமரப்பெறுகின்ற குருவால் ஏனைய 12 ராசிக்காரர்கள் அனைவரும் என்ன மாதிரியான பலாபலன்களை அடைய போகின்றீர்கள்? மிதுன குருவால் எங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றங்கள் அமையப்பெறும், எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக உங்களுடைய ராசிக்கு அடுத்த ஓராண்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். கும்பராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த குரு பெயர்ச்சியில் 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் பெயர்வு பெற்று ஒரு நல்ல முறையில் அமர்கிறார். 2க்கும் 11க்கும் உடைய குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோக நிலை. குருபலம் பெறுகின்ற ஸ்தானங்களில் இதுவும் ஒரு ஸ்தானம். ஆனால் என்ன ஒன்றுன்னா, ஜென்ம ராசியில் அமரப்பெறுகின்ற ராகு மற்றும் 7.5 சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால இந்த குருவின் பெயர்ச்சியின் மூலம் வருகின்ற முழு பலனையும் உங்களால் அடைய முடியாது. இந்த ராகு கேது பெயர்ச்சிகளினுடைய கெட்ட அமைப்புகள் இருக்கிற அந்த வீரியத்தையும் 7.5 சனியின் வீரியத்தையும் உறுதியாக இந்த குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். சரிங்களா? இந்த குரு பெயர்ச்சியினுடைய, அதாவது இப்போ ஒரு 2 பேர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய 30,000 40,000 செலவு போக மாதம் 60,000 சேமிக்கிறார். ஒருத்தர் 30,000 40,000 செலவு போக அவருக்கும் 60,000 மீறுது. ஆனால் அவருக்கு அந்த 60,000 வட்டி கட்டுறதுக்கே சரியாக போயிடும். கடன் வாங்கியிருப்பார். இப்போ அந்த மாதிரியான கேட்டகரியில் தான் கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. வருமானம் நல்லா இருக்கும், அதாவது வளர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி நல்லா இருக்கும். ஆனால் 7.5 சனி நடக்கிறதுனாலையும் ராகு கேதுக்கள் சரியில்லாமல் இருக்கிறதுனாலையும் அதோட வீரியத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அது சரியாக போயிடும். முன்னேற்றத்தை தராது, நம்முடைய பின்னடைவை உறுதியாக குறைக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? இந்த புரிதலோடு பலன்களை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் புத்திர பேரு கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டம். ஆக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த காலகட்டம் புத்திர பேரினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது. உங்கள் ஜாதகப்படியும் 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ
சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் தாராளமாக முயற்சிக்கலாம், உறுதியாக கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகளும் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். 7ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக நீங்கள் முயற்சிக்கலாம், அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வரும். அதேபோல் லவ் செட் ஆகும், காதல் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அன்பு நண்பர்களே, தாராளமாக முயற்சிக்கலாம். உங்கள் ஜாதகப்படி 5ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த காதல் அமைப்புகள் கைகூடி வரும். அதை நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும். வயதான கும்பராசி நேயர்கள் யாரேனும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கலையே அப்படின்னு இருந்தவங்களுக்கு அந்த உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்வு கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சரிங்களா? அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கின்ற மிக கடுமையான தொந்தரவுகளை இந்த குருவின் பெயர்ச்சி ஜென்ம ராசியை பார்த்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்துவார். அப்போது ஹெல்த்தில் இருக்கின்ற பின்னடைவுகள் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். தீராது ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால. ஆனால் அந்த நோயின் வீரியத்தை உறுதியாக குரு பகவான் குறைப்பார். கும்பராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வளர்ச்சியை தர முடியாது, பிரச்சனையின் வீரியத்தை உறுதியாக குறைக்கும். எல்லா விதத்திலும், அது பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் சரி, அதன் வீரியத்தை குறைக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போ உண்டு. அந்த விதத்தில் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஓரளவுக்கு வீரியம் குறையும். 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த வீரியத்தை குறைச்சிருவார். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. தாராளமாக முயற்சிக்கலாம். 10ஆம் இடமோ 6ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். உறுதியாக அந்த முன்னேற்றங்கள் கிட்டும், வேலை வாய்ப்புகள் கிட்டும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதே போல் அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் யாரேனும் முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். டிரான்ஸ்ஃபர்ஸுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்து அமையப்பெறுகிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உத்தியோக இடமாற்றங்களுக்கு சிறப்பானதாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. உங்கள் ஜாதகப்படியும் 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் கிட்டத்தட்ட அந்த வேலை மாற்றங்கள் கிடைச்சிரும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம். அதேபோல் என்ன நெருக்கடியான செலவுகள் வந்தாலும், என்ன நெருக்கடியான பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலும் அதை ஓரளவுக்கு ஈடுகட்டுற அளவுக்கு கையில் பண வரவு வந்துடும். கடனை முழுமையாக கட்ட முடியலனாலும் வட்டி கட்டுறதுக்காவது காசு வந்துடும் அந்த காலகட்டத்தில். சரிங்களா? குரு மானத்தை காப்பாற்றிடுவோம். அப்படி அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமைகின்றது. ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நகர்வுகள் கிடைக்கும். ஜாதகப்படியும் 11ஆம் இடம் 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த பண நகர்வு ஓரளவுக்கு சிறப்பு பெறுகின்ற அமைப்பாகவே இந்த காலகட்டத்தில் அமையும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த நோயின் வீரியம் குறையும், கடனின் வீரியம் குறையும் அப்படிலாம் நம்ம சொன்னோம். ஹெல்த் ரிலேட்டடாக அந்த வீரியம் குறையும். அதே போல தான் மனக்குழப்பம், மன அழுத்தம், ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்கள், இந்த கம்ப்ளீட்லி சூசைட் தாட்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த ஜென்ம ராசியில் ராகு போகும்போது 8ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போய்கிட்டு இருக்குன்னா சூசைட் தாட்ஸ்லாம் வரும். அதெல்லாம் அப்படியே எதிர்மறை சிந்தனைகளை அப்படியே கட்டுப்படுத்துவார். அந்த குருவின் பார்வைக்கு அந்த பலம் உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகள், என்னால் மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல சார், நெகட்டிவ் தாட், ப்ரெஷர் அப்படின்னு அப்படியே ஒரு பிச்சிருவாங்க பேசும்போது. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த வீரியம் குறையும், மன அழுத்தம் குறையும் காலம் இது காலம். ஜாதகப்படியும் 11ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கும்னா உறுதியாக அந்த பிரச்சனைகள் குறைஞ்சு போயிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கின்ற பிரச்சனைகளும் குறைஞ்சு போயிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதே போல் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். கல்வியில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஓவராலாகவே இந்த காலகட்டம் குரு பெயர்ச்சி நன்மைகளை தான் வழங்குகின்ற அமைப்புகளில் உண்டு. நான் பெரிதாக உங்களுக்கு இழுத்து சொல்ல முடியலனால அன்பு நண்பர்களே சுருக்கமாகவே சொல்கிறேன். வேலை, பொருளாதாரம், ஆரோக்கியம், கடன் அமைப்புகள், அப்புறம் இந்த அமைப்புகள்,
அதாவது கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக குடும்ப வாழ்க்கையெல்லாம் பல பஞ்சாயத்து ஓடும். அதை ஜென்ம ராசியை குரு பார்க்கறதுனால இப்போ நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால பிரிவினைக்கு போகிற மன வாழ்க்கை பிரிவினை இல்லாமல் பிரச்சனைகளோட நீடிக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்யோன்யமாக இருப்பீங்கன்னு நான் சொல்லலை. தினமும் சண்டை போடுறவங்க ஒரு 4 நாளைக்கு ஒரு முறை சண்டை போடுவீங்க. அந்த மாதிரி அது பிரச்சனையின் வீரியத்தை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கிடலாம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குருவின் பெயர்வு உங்களின் பிரச்சனைகளின் வீரியத்தை குறைக்கின்ற அற்புதமான பெயர்வாக அமைகின்றது அப்படிங்கிறதுல மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது. எல்லா விதத்திலும் கும்பராசிரியர்கள் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.